தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு 0% சேதாரம், 0% செய்கூலி. இது ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படி தோன்றதுக்கான காரணம், செய்கூலி கூட ஓகே, ஆனா சேதாரத்துக்கு நிறைய நிறுவனங்கள் அதிகமான காசு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி அந்த நிறுவனம் பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிறுவனமோ ஒரு சின்ன ஒரு கடையோ கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். வேர்ல்டு ஃபுல்லா எக்கச்சக்க கண்ட்ரியில நிறைய கிளைகள் வச்சிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் ஒரு ஆர்டர் பண்ணா பல்க் ஆர்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. டன் கணக்கில் தான் அவங்க கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு தங்கம்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சாதாரணம். என்ன ப்ரோ சொல்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு புரியல அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு குறிப்பா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு 753 கோடி கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது மூலமா ஒரு 1800 டன் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை இந்த நிறுவனம் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க இதனால ரொம்பவே கம்மியான ரேட்ல கோல்டை பர்ச்சேஸ் பண்றதுனால இந்த செய்கூலியும் சேதாரமும் இல்லாம ஈஸியாக அவங்களால கொடுக்க முடியும். இதையும் தாண்டி அவங்க பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா, வருஷம் வருஷம் எந்த ஒரு நிறுவனமா இருக்கட்டும் கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே பெருந்தொகையை செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நிறுவனமும் ஒரு பெருந்தொகையை செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாவே அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர் இதை மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. விஜய் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கே டெண்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த பேரை சொல்லுவாங்க, அந்த நிறுவனத்தோட பேரை சொல்லுவாங்க. ஸோ அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும். ஸோ இது சாதாரண இதே கிடையாது. இப்போ கூட நிறைய விஜய் அவர்களோட டைகாட் ஃபேன் எவ்வளோ பேர் நம்ம அண்ணனுக்காக செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்காங்க, நாமளும் இந்த கடையில் போய் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, திங்க் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த கடையில் போய் பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு லாபம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு 400 500 கோடி செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இவங்க என்னதான் இதில் நிறைய காசு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருக்குன்னே வச்சுப்போம், இவங்களுக்கு இதில் லாபம் அதிகம்தான். ஒட்டுமொத்தமாக ஒரு கார்பரேட்டை வளர்த்து விடணும்னா அதுக்கு வேற யாரும் தேவையில்லை, நம்மளே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தான் வளர்த்து விடுறோம்.